ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் ஒரு லஞ்ச் ரெசிபி செய்ய போகிறேன். ஈஸியான ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 பிரியாணிகள் எடுத்திருக்கேன், 2 பட்டை சேர்த்துருக்கேன், 2 ஏலக்காய், 5 கிராம்பு, பாதி ஸ்டார் பூ சேர்த்துருக்கேன். இது கூட ரம்பையில் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 1/2 கப் கேரட் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் பீன்ஸ் கிட்ட சேர்த்துக்கலாம். 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கிடலாம் பச்சை மிளகா. புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம். நான் ஏற்கனவே 2 உலக்கு அரிசி எடுத்து அலசி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிடலாம். ரெண்டு உலக்கு அரிசிக்கு நான் 4 உலக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். நான் தாளிக்க போகிறது கிடையாது, அதனால் மேலாப்பில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு இப்போ அடுப்பில் வச்சிடலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பீன்ஸும் கேரட்டும் நல்லா எல்லா பக்கட்டும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். தண்ணி கொஞ்சம் வற்றி வந்துருச்சு, இன்னும் நல்லா வற்றி வரட்டும் தண்ணி. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை நீங்கள் சிக்கன் கிரேவி, முட்டை கிரேவி இதோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்து வந்துருச்சு, பார்க்கவே நல்லா இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரீம்ஸ் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.